அருண் என்ற இளைஞன் பல நாளாக வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தான். முயற்சி செய்தும் எங்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. மனம் தளர்ந்து போன அவன் ஒரு காலையில் பூங்காவில் உள்ள நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். கைப்பையில் இருந்தது ஒரு சிறிய பிஸ்கட் பாக்கெட்டே. அதைத் திறந்து ஒன்றுதானே சாப்பிடப் போகையில் அங்கே ஒரு மெலிந்த, மெதுவாக நடக்கும் தெருநாய் அவன் முன் வந்து நின்றது. அதன் கண்கள் சோர்ந்திருந்தாலும் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தன. அருண் ஒரு நிமிடம் சிந்தித்தான். சாப்பிட அவனுக்கும் குறைவுதான். ஆனால் அந்த நாயை பார்த்தவுடன் மனம் கரைந்தது. அவன் ஒரு பிஸ்கட்டை உடைத்து தரையில் வைத்தான். நாய் மகிழ்ச்சியாக வாலாட்டி அதை சாப்பிட்டது. அதைக் கண்ட அருணுக்கும் ஒரு நிமிடம் புன்னகை வந்தது. ஒரு பல நாட்களுக்குப் பிறகு. அப்போது அருகில் நடந்து கொண்டிருந்த ஒரு முதியவர் அவனை பார்த்து வந்தார். "நீ இங்கு தினமும் வருகிறாய். உன்னிடம் அதிகம் இல்லாதாலும் உன்னிடம் இருப்பதை நீ பகிர்கிறாய். அது அரிதான நல்ல மனசு" என்றார். அருண் ஆச்சரியமாக அவரைப் பார்த்தான். முதியவர் தொடர்ந்தார். "நான் ஒரு விலங்கு பராமரிப்பு மையம் நடத்துகிறேன். அங்கு எனக்கு உன்ன மாதிரி நல்ல மனசு கொண்ட ஒருவன் தேவை. வேலை வேண்டுமா?" அருண் நம்ப முடியவில்லை. ஒரு பிஸ்கட், ஈவன் ஒரு சிறிய நல்ல செயல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அவன் நினைத்ததே இல்லை. அந்த நாய் கடைசி சிறு துகளையும் லாக்கும்போது அருண் மெதுவாகச் சொன்னான், "நன்றி, நீ எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாய்." கதையின் நெறி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி: கஷ்டங்கள் வந்தாலும் சிறிய நல்ல செயல் கூட பெரும் அதிசயங்களை உருவாக்கும். நாம் கொடுக்கும் நல்லது வாழ்க்கையில் இரட்டிப்பாக திரும்பி வரும்.